முக்கிய செய்தி, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தனது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், என்ன நடந்தது, விவரங்கள்? அப்ரஹாம் வணக்கம். பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கின்றது. கீழ்த்தரமான செயலை சில மரபு நபர்கள் செய்திருக்கிறார்கள். கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட அந்த நிகழ்வை வீடியோவாக எடுத்து ஜேம்ஸ் வசந்தன் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது தருதலைகளின் வேலையா அல்லது தற்குறிகளின் வேலையா என்று தெரியவில்லை. இன்று மதியம் நான் ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்ற போது என்று எழுதி அந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட அந்த வீடியோவை அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். அதில் அவருடைய கார் கண்ணாடி என்பது உடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பலரும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்று கீழ்த்தரமான செயலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டனங்களை பலரும் தெரிவித்து வருகிறார்கள். பொதுவாக இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் பொறுத்தவரையில் அவருடைய முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து அவர் அரசியல் புரிதல் குறித்து மிக ஆழமான கருத்துக்களை அவர் பதிவிட்டு வருகிறார். தொடர்ந்து அரசியல் புரிதல் குறித்தும் அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் அரசியல் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் மிக ஆழமாக நேர்த்தியாக அவருடைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றார். அதில் மிக முக்கியமாக சமீபத்தில் இளைஞருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு நடைபெற்றது. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து பலரும் கேள்வி எழுப்ப அதற்கும் அவர் மிக நேர்த்தியாக விளக்கமான பதில்களை எல்லாம் அவர் தெரிவித்து வந்தார். இந்நிலையில் இதுபோன்ற தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்து சில புரிதல், ஆழமான புரிதல் விளக்கங்களையும் அவர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வும் அதோடு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அவர் அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பது இது தருதலைகளின் வேலையா அல்லது தற்குறிகளின் வேலையா என்று தெரியவில்லை. இன்று மதியம் நான் ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்ற போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்று அதை அவர் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் பொறுத்தவரையிலும் இந்த நிகழ்வு தொடர்பாக அவர் வீடியோ வெளியிட்டிருப்பது பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். உடனடியாக அந்த மரபு நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் பதிவிட்டு வருகின்றார்கள். அங்கு அந்த உணவகத்திற்கு இன்று மதியம் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய உணவகத்திற்கு அவர் உணவருந்த சென்ற போது இந்த நிகழ்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக அது காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த உணவகத்துக்கு வெளியே பொருத்தப்படக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தாலே அந்த கீழ்த்தரமான செயலை செய்த நபர்கள் யார் என்பது குறித்த உண்மை வெளிவரும் என்றும் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவிடப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு பொறுத்தவரையிலும் இது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது போன்ற செயலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த நிகழ்வையும் அவர் பேஸ்புக்கில் பதிவிட்டு இது ஒரு தொடர்பான அவர் தருதலையின் வேலையா தற்கொலையின் வேலையா என்று அவர் கேள்வி எழுப்பி அதை வெளியிட்டிருக்கிறார். அப்ரஹாம்.